இனத்தின் ஆணிவேரான எனதருமை சொந்தங்கள் அனைவருக்கும் புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையத்துடைய நிறுவனர் மு. ஜெயக்குமார் நாயுடு, கோவை மாவட்டத்திலிருந்து. ஏமாறுவது நமது இனத்தின் பெரிய பெருமையாக இருக்கின்றது. எத்தனையோ பேரிடம் ஏமாந்து இனத்தார் நடத்தும் நம்மை கூட ஏமாற்றுபவர்கள் என்று நினைப்பதுதான் வேடிக்கை. 4000 முதல் 5000 முதல் 10,000, 30,000, 50,000 என ஏமாற்றி தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பலரிடம் நீங்கள் ஏமாந்துவிட்டு ஒரு 40 ரூபாய் என்று சொல்லும் நம்மிடம் வந்து நீங்களும் அதே போல ஏமாற்றுக்காரர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்பது, அதை இனத்தார் நம்மையே, இனத்தின் பிறந்திருக்கக்கூடிய நம்மையே பார்த்து ஒரு கேள்வி கேட்பது வேடிக்கையான விஷயம். நிறைய நண்பர்கள், நிறைய சொந்தங்கள் இவ்வாறு. காரணம், அவர்கள் ஏமாறுகின்றார்கள். அவர்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் வழிவகை செய்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், இதை வெளியே கூறாதது உங்கள் மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. நமது இனத்தார் ஒரு செயலை செய்தால் அந்த செயலை நமது இனத்திற்கு, கவரநாயுடு இனத்திற்குரிய ஒவ்வொரு மனிதருக்கும் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை என்பது நமக்கு உள்ளது என்பதை மறந்து யாரோ எங்கோ நடத்துகின்றார்கள். அவர்கள் நடத்துகின்றார்கள். நாம் நம்முடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு போகலாம் என்று நினைத்துவிட்டு ஏமாறுவோர் நமது இனம்தான் என்று நினைக்காமல் நாம் நகர்ந்து கொண்டிருப்பது தான் ஒரு வேடிக்கையான விஷயம் என் நண்பர்களே. இல்லை என்றால் இந்த 5 வருடங்களில் நமது இனத்தை முழுமையாக நாம் ஆக்கிரமித்து நமது இனத்தாருக்குண்டான அனைத்து தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து முடியும் அல்லவா? ஏன் முடியவில்லை? ஏனெனில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இன்மை, சுயநலம், கௌரவம், இதை பார்த்து 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 நம்மில் பலர் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏமாறவில்லை, நமது இனம் சார்ந்த வளர்ச்சி ஏமாந்து கொண்டிருக்கிறது. உங்களை நம்பி இருக்கக்கூடிய வருங்கால சந்ததி ஏமாந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய பேத்திகளை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். காரணம், உங்களது திருமணம் ஒன்றுதான் உங்களுடைய பேத்திகளுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான மணமகளை ஏற்பாடு செய்து தரும். ஒவ்வொரு கிளையும் வெட்டப்பட்டு கடைசியில் அந்த மரம் என்பது மொட்டையாகி விடுவது போல ஒவ்வொருவரும் திருமணமாகாமல் போய் கடைசியில் தனி மரமாக இருக்கக்கூடிய இனமாக நாம் காட்சி அளிக்கக்கூடாது. அதற்கு நீங்களும் நமது சொந்தங்களும் ஒரு காட்சி பொருளாக ஆகக்கூடாது, ஓமை ஆகக்கூடாது என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். தயவு செய்து முடிந்த வரை இதை கேட்கும் நமது சொந்தங்கள், நமது இனத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாறாமல் முடிந்தவரை அவர்களை இணையுங்கள். அவர்களுடைய திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் உதவுங்கள். அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ பகைவர்களோ வேண்டியதில்லை. நமது இனம் என்ற ஒரே எண்ணம் மட்டும் போதும் நண்பர்.